இளையராஜா அவர்கள் சமீபத்தில் நடந்த நிகழ்வு அவர் அவமதிக்கப்பட்டதா நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா உங்களுடைய பதிவு அப்படி இருந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வந்து இசைஞானி இளையராஜாவை வந்து அந்த அதுக்கு 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 பேர் என்ன, கருவறை கூட கிடையாது, அர்த்தமண்டபம் அர்த்தமண்டபம், அந்த இடத்துக்குள்ளே அனுமதிக்கிறன்ற தொலைக்காட்சி வழியாக தான் நம்ம அந்த செய்தியை பார்க்குறோம். தொலைக்காட்சி வழியாக அந்த செய்தியை பார்த்து எல்லா ஊடகங்களையும் பார்க்கும் பொழுது எனக்கு பொதுவாக ஒரு கேள்வி இருக்குது. நான் வந்து இந்து மதத்தில் ஆண்டாள் கோயிலில் கருவறைக்குள்ளே அனுமதிக்கலைன்ற அந்த கேள்விக்கே வரலை. எல்லாரும் கேட்குற அந்த கேள்விக்கு வரல. எனக்கு ஒரு பொது கேள்வி. நான் ஒரு இறை நம்பிக்கையாளர், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. இறைவன் தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான், இறைவன் தான் இந்த மனிதர்களை படைத்தான் அப்படின்றது உண்மையானால் அவன் எப்படி மனிதர்கள்ட்ட பாகுபாடு பார்ப்பான்? பாகுபாடு பார்க்குறவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இந்த கேள்வி எனக்குள்ளே எப்பயுமே இருக்குது. இது வந்து இஸ்லாமிய மதம் செஞ்சாலும் சரி தான், இந்து மதம் செஞ்சாலும் சரி தான், கிறிஸ்தவ மதம் செஞ்சாலும் சரி தான். நாங்கள் வந்து கோவிலுக்குள்ள பெண்கள் வரக்கூடாது, இல்லை இன்னார் தான் வரணும், இன்னார் தான் வரக்கூடாதுன்னு சொல்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, அந்த புள்ளியிலேருந்து தான் என்னுடைய கேள்வி எழுது. நான் வந்து இப்படி பண்ணிட்டீங்க, இதை விட சிறந்த மதம் இஸ்லாம், அந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளேயே நான் வரலை. என் பார்வை அது கிடையாது. அப்போது ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்தாலும், தேசத்தின் முதல் குடிமகனாக இருந்தாலும், இசை ஞானியாகவே இருந்தாலும், நீ இது வரைக்கும் தான் வரணும், இதுக்கு மேலே வரக்கூடாதுன்ற அந்த பாகுபாடு இருக்குல்ல, அது எனக்கு பயங்கரமான கேள்வியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. அதுதான் என்னுடைய நீங்கள் பதிவு போடுறப்ப அது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறும், உங்கள் மீது நிறைய விமர்சன கணைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் போகிறேன் நான். ஏன்னா நான் வந்து இந்து மதத்தில் குறைகள் இருக்குன்னு சொல்லுவது என் நோக்கம் இல்லை, அதுக்காக நான் போடலை. உங்களை போல நானும் ஒரு கடவுள் நம்பிக்கையாளன்னா, கடவுள்கிட்ட என்ன பாகுபாடு வேண்டி கிடக்கு, பார்க்குறவர் எப்படி கடவுளாக இருக்க முடியுன்றதான் என் கேள்வி. இப்போ என்னையவே நீங்கள் வந்து இப்போ என் மதத்துக்குள்ளே நீங்கள் இந்த கேள்வி எதிர்கேள்வியை வச்சிருக்காரு, ஒரு இயக்குனர் வச்சிருக்காரு பேரரசு, அதுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டவனாக தான் இருப்பேன் நான். அப்போது இந்த கேள்வி எனக்கு ரொம்ப காலமாக இருக்குது. கேரளாவில் இருக்க ஒரு கோயிலில் பெண்கள் வருவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னா, உலகமே ஒரு நீங்கள் வந்து இன்றைக்கி யார் கோயிலை நிர்வகிக்கிறார்களோ, யார் ஆலயங்களை, நம்ம கோயில்ன்ற வார்த்தையை சொன்னால் கூட அது ஒரு மதத்துக்காக போயிடும், யார் ஆலயங்களை நிர்வகிக்கிறார்களோ, இறை இல்லத்தை நிர்வகிக்கிறார்களோ பெரும்பான்மையாக ஆண்களாக இருக்காங்க. அந்த ஆண்கள் எல்லாம் ஒரு தாயின் வயிற்றிலேருந்து தான் வந்தவங்க, ஒரு பெண்ணின் வயிற்றிலேருந்து தான் வந்தவங்க. அப்புறம் அவங்களுக்கு எப்படி அதுக்குள்ளே அனுமதி இல்லாமல் போகுன்ற கேள்வி எனக்கு இருக்குது. நான் இந்த கேள்வி ஒரு பாமரத்தனமான கேள்வியாக கூட இருக்கலாம், ஆனால் இந்த கேள்விக்கு எனக்கு விடை சரியாக தெரியல. அப்போ எங்கே அவர்கள் தடுக்கப்படுகிறார்களோ அந்த கடவுள் எனக்கு வேணான்னு நினைக்கிறேன். பொதுவாக மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இன்னொரு மதத்தை விமர்சிப்பதில் கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க. அப்படி ஒரு சர்ச்சை வந்தால், இல்லைங்க நான் பேசுகிறது இதில் சரியாக இருக்காது அப்படின்னு விலகி போயிடுவாங்க. அதுவும் குறிப்பாக சனாதனம் அப்படின்ற விஷயம், மனுஸ்மிருதி விஷயம்ன்றதெல்லாம் பேசப்பட்டு திருமாவளவன் மீது கடும் விமர்சனம் இருந்தது. உதயநிதி அவர்கள் பேசியது இந்தியா முழுவதும் விவாத பொருளாலாம் மாறிச்சு. நீங்களும் சனாதனம் கோலோச்சுகிற நாட்டில் சமநீதி சமத்துவம் எப்படி இருக்குன்னு திரும்ப சனாதனத்தை தொற்றுக்கிறத அதை தான் நான் சொல்கிறேன் சார். எனக்கு அடிப்படையாக நான் மதமே இல்லாமல் இருந்தால் கூட இந்த கேள்வியை கேட்பேன். நான் ஒரு மதமாக இல்லை, மனிதன் ஒரு தாயின் கருவறையிலிருந்து வெளியில் வந்தவன், கர்ப்பப்பையிலேருந்து வெளியில் வந்தவன், அதில் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மதத்தில் இருக்கிற பாகுபாடை பற்றி பாருங்கள், எங்கள் மதத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. மனிதர்களிடத்தில் இருக்க பாகுபாடை பற்றி தான் சொல்கிறேனே தவிர மதத்தில் இருக்கிற பாகுபாடை சொல்லலை. என் கேள்வியே அதுதான். என் கேள்வியை நான் திரும்பமாக தான் சொல்கிறேன். சனாதனம்ன்ற வார்த்தை, சனாதனம் என்ற வார்த்தை வந்து பிறப்பால் வந்து வேறுபாடு காட்டுறதா நான் பார்க்குறேன். அது நீங்கள் என்கிட்ட யாராக இருந்தாலும் காட்ட வேணான்று. அப்புறம் நான் வேறு ஒரு மதம்னா நான் பல்லாயிரம் ஆண்டுகளாக வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவன் இல்லை. இந்த சனாதனத்தின் தாக்கம் தாங்க முடியாமல் தான் வெளியில் வந்தவனாக இருப்பேன். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் அங்கேருந்து தான் வந்திருப்பேன், என்னுடைய முன்னோர்கள் அதுக்கு தான் வந்திருப்பாங்க. இவங்க சொல்லுவாங்க வாளுக்கு பயந்து மாறினதாக கூட சொல்லலாம். அது வந்து ஒரு கேலி பிரச்சனை. என்ன சொல்லுவாங்கன்னா, இது முன்பும் நீங்கள் இது பற்றி பேசிய போது பாகுபாடு குறித்துனா, இந்த மதத்துக்குள் இருந்தாவது நீங்கள் முதல்ல பேசணும். நீங்கள் தான் மதத்தை விட்டு போயாச்சு இல்லை, எங்கள் மதத்தை பற்றி உங்களுக்கு என்ன கரிசனம்ன்றது. நான் மதத்தை பற்றி பேசலை. நான் அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், நான் அதை இந்து மதம் சார்ந்த விமர்சனமாக மனிதரை சக மனிதனை பார்க்குறேன். என்னோடு ரத்தமும் சதையுமாக இருக்கிற ஒரு மனிதனை இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் பார்க்குற பாகுபாடு ரொம்ப தவறாக நான் உணர்றேன். அதை யார் பார்க்குறான்னு சொல்கிறீங்க? கடவுள் பார்க்குறதா சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கடவுள் தான் அந்த பாகுபாடை பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறீங்க.
அப்புறம் எப்படி ஒரு கடவுளாகவே இருக்க முடியுன்ற கேள்வி எனக்கு வருது. பாகுபாடு பார்ப்பவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இங்கே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்கள் எல்லாத்தையும் படைச்சதே கடவுள் தான் அப்படின்னு நம்புகிறோம் இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாருமே. ஆடு மாடு கோழி புலி சிங்கம் மனுஷன் தாவரங்கள் எல்லாமே அவன் படைச்சிட்டு இதில் நீ உயர்ந்தவன்டா நீ தாழ்ந்தவன் நீ என் பக்கத்தில் வரலாம் நீ அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்கிறத எப்படி ஏற்க முடியும்? இல்லை, இதில் பாகுபாடுன்ற விஷயம் இருக்கான்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இளையராஜா அவர்களே மறுப்பு தெரிவிக்கிறார். அதுதான் அவர் மறுப்பு தெரிவித்ததுக்கப்புறம் அது குறித்து நம்ம விவாதிக்க விரும்பலை. அவரு பாகுபாடே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்க வதந்தி பொய்யான வதந்தியை பரப்புறாங்க, நடக்காத ஒன்றை நடந்ததா சொல்றாங்கன்றப்ப நான் ஒன்று புரிதலுக்காக கேட்குறேன். ஒரு காட்சியாக பார்க்கிற போது உங்களுக்கு நீங்கள் துணிஞ்சு ஒரு பதிவு போடுறீங்க, ஏதோ மனிதர் பாகுபாடு இருக்குன்றது. நான் இளையராஜா அப்படி உணரலைன்னு சொல்கிறாரு, அப்படி ஒன்று நடக்கலைன்னு, இதை எப்படி புரிஞ்சுக்க? அது நடக்கலைன்னு அவர் சொன்னதுக்கப்புறம் அது குறித்து இளையராஜாவுக்கு இந்த அநீதி நடந்துருச்சுன்னு நம்ம பேச வேணாம். ஏன்னா இளையராஜா சொல்லிட்டார், இசைஞானி சொல்லிட்டாரு, எனக்கு அந்த அநீதி நடக்கிற நான் சுயமரியாதைக்காரன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம ஆண்டாள் கோயிலை விட்டுருவோம். அந்த நிகழ்வை பற்றி இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நுணுக்கமான இடம் இளையராஜா அவர்கள் எப்படி அவர் புரிஞ்சுக்கிறார்னா, காட்சிகளில் பார்க்கிற போது அர்த்த மண்டபத்திற்குள் போகிறார், இல்லைங்கன்னு அனுப்புகிற போது அவர் அந்த சடங்கை அந்த ஆகம விதியை அந்த கோயில் விதியை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் சரி, அர்த்த மண்டபத்திற்குள் ஜீயர்கள் மட்டும்தான் இருக்கணும், நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதான் சார், அந்த ஆகம விதிகளை ஏற்படுத்தியது யாருன்ற ஒரு கேள்வி வருதுங்க. கடவுள் ஏற்படுத்திய விதியான். இப்போது ஒரு கோயில் நம்ம இங்கே பார்க்குற நம்ம ஆன்மீக பூமின்னு சொல்கிறோம் இந்தியாவே, அது குறிப்பாக தமிழகம் மிகப்பெரிய ஆன்மீக பூமி. இங்கே பல வகையான கோயில்கள் இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து இந்து கோயில்களோடு புழங்கி வந்தவன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எனக்கு ரொம்ப நெருக்கம், சித்திரை திருவிழா எனக்கு ரொம்ப நெருக்கம், தண்டுமாரியம்மன் கோயில் எனக்கு நெருக்கம், முளைப்பாரி எடுத்து ஆற்றுக்குள்ளே போகிற எல்லோருமே என்னுடைய நண்பர்கள் உறவுகள். நான் இந்து கலாச்சாரத்தோடு தான் வளர்ந்தேன், நான் இஸ்லாமிய கலாச்சார பின்புலத்தில் வளரலை. எனக்கு பெரும்பான்மை சமூகம் இந்து கலாச்சாரத்தில் தான் வர்றேன். அப்போ இருந்தே எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. என் கேள்வி அங்கேருந்து தான், இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர்னு பார்க்குற பாகுபாடைத்தான் நான் சொல்கிறேனே தவிர இசைஞானிக்கு இது நடந்துச்சுன்னு சொல்ல. இப்போ இசைஞானி விஷயத்தை நம்ம தள்ளி வச்சுட்டா கூட அவர் சொன்னது போல் அப்படி நடக்கிறனா கூட இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு நடந்திருக்கு. தேசத்தின் முதல் குடிமகன் அவர் போராடி, இப்போ நீங்கள் ராமர் கோவில் கட்டினாங்க, இந்த கோயிலை கட்டுவதற்கு தேசம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டவர் அத்வானி, ரத யாத்திரை நடத்தி. கடைசியில் கோயில் கட்டும்போது அவர் எங்கே இருந்தாருன்ற கேள்வி இருக்குது. ஆனால் அந்த கோயிலை கட்டி இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு நடுவில் கட்டி முடித்ததோடைய மிகப்பெரிய பங்கு நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு இருக்குது. பட் அவரும் வெளியில் தான் உட்கார வைக்கப்படுவார். தேசத்தின் முதல் குடிமகனும் இதுக்கு மேலே போகக்கூடாது. நம்ம நாட்டில் நிறைய வரலாறுகளை பார்த்துருக்கோம். ஒருத்தர் உள்ளே போயிட்டு வந்ததுக்காக அந்த கருவறை கழுவி சுத்தம் பட்டது அப்படின்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? அந்த இது நெருடலாக இருக்கு எனக்கு. நான் இது மத விமர்சனமாக பார்க்கல. மனிதனை பாகுபாடு, ஒரு மனிதனை ஏன் பாகுபாடு பார்க்கணும், எந்த அடிப்படையில் பார்க்க முடியுன்ற கேள்வி இருக்கு. இம்மதங்கள் என்பது ரொம்ப ஆழமாக பார்த்தால் நம்பிக்கையில தான் கட்டப்பட்டிருக்கிறது. இஸ்லாம்னா அது மதம் சொல்லுகிறது. மதமே என்ன சொல்லுதுன்னா, நீ என்னை முழுவதுமாக நம்பு, அதுதான் இஸ்லாத்தும் சொல்லுது, இந்து மதமும் சொல்றப்ப ஒரு நம்பிக்கை தானே அது. அதை உடைச்சரணுன்றீங்களா? ஆகம விதிகளை உடைச்சரணும்னு சொல்றீங்களா? மதம் சொல்கின்ற நம்பிக்கையை நாம் ஏற்போம். இவர் வரலாம் இவர் வரக்கூடாதுன்னு சொன்னது யார்? அதுதான் கேள்வி. இவர் உள்ள வரலாம் இவர் உள்ள வரக்கூடாது, இவர்கள் என்னை தொட்டு பரிகாரம் செய்யலாம், இவர்கள் என்னை தொடக்கூடாதுன்னு சொன்னது யார்? வேதமா அப்படின்ற கேள்வி எழுதலை. இதற்குள்ள பலருமே பேசுவது ஒரு பிராமண வெறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக பேசுறாங்க. ஜியர்லையே அவர் உறவினர்லாம் வர முடியாதுங்க, இது ஏதோ குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் உள்ளுக்கு போகலான்லாம் இல்லை, குறிப்பிட்ட நபர்கள் அந்த கோயிலோடு சம்மந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் போக முடியுமே தவிர மற்றவங்க வர முடியாது. இது எப்படி இங்கே தமிழ்நாட்டில் புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பிராமணர்கள் மட்டும் உள்ளுக்கு போகிறாங்க மற்றவங்க போகிறது இல்லைன்னு புரிஞ்சு ஒரு சமூக வெறுப்பு. நான் அந்த பிரச்சாரத்துக்குள்ளே போகலை. பிராமண வெறுப்புலாம் என்கிட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா என்னுடைய நான் இன்றைக்கு ஒரு இயக்குனராக இவ்வளவு பெரிய உயரத்தை அடைஞ்சு உங்ககிட்ட நேர்காணல் கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா ஒரு பிராமண நண்பர் எனக்கு கொடுத்த வாய்ப்பு தான். கணேஷ் ரகுன்ற ஒரு பிராமணர் என்னை இயக்குனராக அறிமுகப்படுத்தப்படலைன்னா இந்த அமீரே கிடையாது, வேறு ஒரு அமீராக தான் இருந்திருப்பேன் நான். ஸோ அதனால் எனக்கு பிராமண வெறுப்பு அப்படிலாம் கிடையாது. எனக்கு மனிதர்களில் சாதிய பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் எங்கள் அப்பா எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தாரு, வயதில் மூத்தவரை அண்ணேன்னு சொல்லணும். பொருளாதார அடிப்படையில் போடா வாடான்னு யாரையும் பேசக்கூடாது. வண்டிக்காரன்
கூலிக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ணேன்னு சொல்லு, உன்னை விட வயதில் மூத்தவன், பேர் சொல்லி அழைக்காத அப்படின்னு. நான் அப்படி வளர்ந்த ஒரு சூழல்ல இருந்து தான் நான் பார்க்குறேன். நான் எல்லோரும் சமம்னு தான் பார்க்குறேன். கிழிச்சா ரத்தம் சதை தான். எனக்கும் ரத்தம் வரும், ஜீயருக்கும் ரத்தம் வரும், இசைஞானிக்கும் ரத்தம் வரும். எல்லோருக்குமே மருத்துவம் ஒரே மாதிரியான மருத்துவம். பென்சிலின் ஊசி போட்டால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் போட முடியும். அமீருக்கு ஒரு மாதிரி, இசைஞானிக்கு ஒரு மாதிரி, ஜீயருக்கு ஒரு மாதிரி போட முடியாது. ஆக்சிஜன் வச்சா அப்படி தான், வென்டிலேட்டரில் வச்சா அப்படி தான் வைக்க முடியும். ஹார்ட் பிளாக் ஆச்சுன்னா எல்லாருக்குமே வந்து சென்ட் வைக்கணும்னா அப்படி தான் வைக்க முடியும். மருத்துவம் எல்லாமே இங்கே மனிதர்களே சமமாக தான் மருத்துவம் பார்க்குது, அறிவியல் பார்க்குது. ஆனால் மனிதர்கள் மட்டும் ஏன் பாகுபாடு பார்க்குறாங்கன்ற கேள்வி இருக்குது. அதை கடவுளின் பேரால் சொல்லும்போது என்னால் ஏற்க முடியும்.